வணக்கம். நெல்லை பகுதியில் கனி என்ற ஒரு பொன் மரண செய்தி எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் நேற்று காலை போராட்ட களத்திற்காக அங்கே அழைத்து எங்களை கூப்பிட்டார்கள். தம்பி மானாமதுரை சேர்ந்த ஆகாஷினுடைய மரணம் நீதிக்காக 17 நாட்கள் போராட்ட களத்திலிருந்து வர முடியாத சூழ்நிலையால் தங்கையின் மரணம் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தை சார்ந்த தங்கையோட நீதிக்காகவும் குரல் கொடுக்க வர முடியவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு பதிவும் இந்த தம்பியோடைய நீதிக்கான களத்திலிருந்து தான் நாங்கள் பதிவு போடுகிறோம். ஒரு விளாத்திக்குளத்தில் நடந்த பாலியல் கொடுமையால் அந்த சகோதரியவே இன்னும் 2-3 நாட்கள் கூட ஆகவில்லை. பிறகு ஒரு துயரம். தகப்பனார் வயலுக்கு போன இடத்துல படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட தகப்பனாருக்காக தன் பிள்ளை மனம் உடைந்து 5 நாள் ஆகியும் காவல்துறையினர் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அப்படிங்கும்போது மன உளைச்சல் தாங்க முடியாமல் நர்சிங் படித்த பொன் அவளுடைய கையில் எழுதியிருக்கா, என் தகப்பனாருக்காக நீதி கிடைக்கும் வரை என் உடலை வாங்காதீர்கள் என்று மறுத்து, என் அப்பாவின் நீதி கிடைத்த பிறகு என் அப்பாவின் இடத்திலேயே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று மனவேதனையோடு தூக்கு போட்டிருக்கான் அந்த பொண்ணு. எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். காணொலி மூலமாக ஒவ்வொரு நியூஸ்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் போய் போராட முடியலை. இருந்தாலும் போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு துயரத்தில் தான் நம்ம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆகாஷுடைய இழப்பிற்கே இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அப்படிங்கும்போது எல்லா ஒரு இழப்புகளையும் நம்ம சந்தித்து தான் இருக்க முடியும். காணொலியில் பார்க்கத்தான் முடியுதே தவிர அந்த இடத்துக்கு களம் கொண்டு போக முடியவில்லை. அந்த ஒரு மனவேதனை எங்களுடைய ஆழ்ந்த இரக்கத்தையும் நான் முன்னாடியே தங்கச்சி கனிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இன்னும் வரைக்கும் அவங்க அப்பா இறந்த 5 நாட்கள் ஆகியும் அதை யார் வெட்டினா என்ன பண்ணாங்கன்றதை ஒரு கண்டுபிடிச்சி இன்னும் கொண்டு வரல. அதே போல் அந்த பொண்ணு மன உளைச்சல் தாங்க முடியாமல் இருந்திருக்காங்க. அப்போது இந்த தமிழக அரசு இன்னும் இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது பாமாரப்பட்ட மக்களை இன்னும் இந்த தமிழக அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுடைய கோரிக்கை என்னென்னா, இருக்கப்பட்ட ஏழ்மைப்பட்ட குழந்தைகள் தான் இன்றைக்கி பாலியல் வழக்கு, மரணம் எல்லா செய்திகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்போ நம்ம முறியடிக்க போகிறாங்க என்று தெரியலை. இருந்தாலும் ஆகாஷின் இன்னைக்கு 17வது நீதிக்கான ஒரு போராட்ட களத்திலிருந்து தங்கை கனி அவளுக்கான ஒரு கண்ணீர் அஞ்சலியை கூட என்னால் செலுத்த அங்கே வர முடியவில்லாத காரணத்தால் அவளுக்கான நீதியை கிடைக்கும் வரை அங்கே போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு, சுற்று வட்டார மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில்